வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் படக்குழுவை சந்தித்து உரையாடிய நடிகர் சிலம்பரசன். கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பின் நடிகர் ராகவா லாரன்ஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நான் நடிக்க ரெடியாக உள்ளேன் என்று தெரிவித்திருந்தார். அந்த படக்குழுவர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பையன் பண்ணுற படத்தில் நான் கெஸ்ட் ரோலாக ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லை சீனோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோனோ அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்நிலையில் தான் ஏற்கனவே சொன்னபடி தற்போது படைத்தலைவன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் ராகவா லாரன்ஸ் நடித்து கொடுத்துள்ளார். படைத்தலைவன் இயக்குனர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரிடம் இது குறித்து கேட்டபோது தம்பி சண்முக பாண்டியன் படத்தில் நான் இருப்பது மகிழ்ச்சி என்று கூறியதாகவும் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தார் என்றும் அவரின் சிறப்பு தோற்றம் படத்திற்கு வலிமை சேர்த்துள்ளது என நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று சிஎஸ்கே மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி நடைபெற்ற நிலையில் இந்த போட்டியை பார்க்க லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஆகிய இருவரும் ஜோடியாக இந்த போட்டியை பார்க்க வந்திருந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நடன இயக்குனரும் தனது தந்தையுமான சுந்தரம் மாஸ்டர் நடிகர் கமல்ஹாசனுடன் இயக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிரபுதேவா நெகிழ்ச்சி. 25 ஆண்டுகளுக்கு பின் இணையும் பிரபுதேவா மற்றும் ஏஆர் ரஹ்மான். அர்ஜுனன் ஜேஆர் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் ஜீனி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. இத்திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார். தி கோட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரின் மேக்கிங் புகைப்படம் வெளியானது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.